ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சது. கமருதீனை எல்லாருமே அடித்தாங்க. ஸோ கமருதீனை அடித்தது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கலை. ஸோ நம்ம விஜய் பார்வதியை அடிக்க வந்தவர்கள் அவரை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதான் அந்த குரூப்பாக விளையாடும்போது இதில் நிறைய பிரச்சனைகள் வரும். பட் விஜய் பார்வதி ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் சபரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் பார்வதி இவ்வளோ காண்டில் ஏன் சுற்றுறாங்கன்னு தெரில. ஒரு கேமாக அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு சபரி எங்கே போனாலும் நான் தொடர்ந்து அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அது பின்னாடி அவங்க பேரை கெடுத்து விட்டுரும். அவங்க வந்து கமருதீனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நியாயம்தான். பட் ஓரளவுக்கு மேலே போனால் அதுவும் அளவுக்கு போகக்கூடாதுன்னுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, நாளைக்கு யார் போக போகிறா அப்படிங்கிறது அப்சரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அரோரா எஃப்ஜே இவங்கள வச்சு தான் நிறைய கண்டென்ட் எடுக்க முடியும். அவங்க இல்லாமல் கண்டென்ட் இப்போ வெளியில் போகிறதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பிபியை நிறுத்துங்கன்னு. ஸோ அவங்க இருக்கிறனால தானே நிறுத்த சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். ஓகேங்களா? அதனால் இந்த வாட்டி வந்து அப்சராவை தூக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. அதனால தான் நீங்கள் அந்த பொண்ணுடைய கதையெல்லாம் கேட்க வச்சு ஜட்ஜாக நிற்க வச்சுட்டாங்க. அவங்க இதுக்கு மேலே அவங்களால ஓப்பன் அப் ஆகி வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருக்கிறவனுங்கள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனை காரணம் இல்லாமல் அடிச்சுக்கிறானுங்க. அவ்வளோ கேவலமாக கமருதீன் வந்து போயிட்டு வந்து ஜிப்பை எங்கே போடுறான், ஹாலில் வந்து போட்டுக்கிட்டு நிற்கிறான். இப்படி தான் போகுது. அதனால் அந்த பொண்ணால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே வர முடியாது. வந்தால் அந்த பொண்ணையும் ரொம்ப கேவலப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதுதான் நடக்க போகுது. ஓட்டிங்கில் இப்போ அரோரா ஃபஸ்ட்டில் ரொம்ப முன்னாடி வராங்க. நாம் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன். கீழே அந்த ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.